அமெரிக்காவில் மார்ச் மாதம் நடந்த ஒரு விபத்து உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியது. பெரும் கப்பல் ஒன்று பாலத்துடன் மோதியதில் சில வினாடிகளில் அந்த பாலம் கடலில் இடிந்து விழுந்தது. இந்த விபத்து 2024 மார்ச் 26ஆம் தேதி அதிகாலை 1:28 மணிக்கு நடந்தது. எம்வி டலி என்று அழைக்கப்படும் சரக்கு கப்பல் அமெரிக்காவின் பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜ் என்ற பாலத்தில் மோதியது. சில வினாடிகளில் பாலம் முழுவதும் இடிந்து கடலில் விழுந்தது. பாலத்தில் பணியில் இருந்த 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அந்த கப்பலில் 20 இந்திய மாலுமிகள் மற்றும் ஒரு இலங்கை நாட்டு மாலுமி இருந்தனர். விபத்து நடந்தபோது அவர்கள் யாரும் காயமின்றி பாதுகாப்பாக இருந்தார்கள். இந்திய தூதரகம் உறுதி செய்தது, அனைத்து இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர், அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவையில்லை. கப்பல் விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பே மின்சாரம் தடைபட்டது. இயந்திரம் மற்றும் ஸ்டீரிங் வழிகாட்டும் கருவி வேலை செய்யாமல் போனது. அதனால் கப்பல் கட்டுப்பாட்டை இழந்தது, நேராக பாலத்தில் மோதியது. இதையே NTSB அமெரிக்க விபத்து ஆய்வு குழு தங்களின் ஆரம்ப அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த விபத்துக்கு பிறகு அமெரிக்க அரசு 68 பாலங்களை மறுபரிசோதனை செய்ய உத்தரவிட்டது. பிரான்சிஸ் ஸ்காட் கீ பிரிட்ஜை மாற்றி புதிய பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய பாலம் 2028ஆம் ஆண்டு திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுமான செலவு சுமார் $1.7 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பாலத்தில் உயிரிழந்த 6 தொழிலாளர்களுக்காக அமெரிக்காவில் பல இடங்களில் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடந்தன. கப்பலில் இருந்த இந்திய மாலுமிகள் உயிருடன் தப்பியது அனைவருக்கும் நிம்மதியளித்தது. இத்தகைய விபத்துக்கள் மீண்டும் நடக்காமல் தடுப்பதற்காக பாதுகாப்பு விதிகள் வலுப்படுத்தப்படுகின்றன. ஒரு நொடியில் பாலம் இடிந்து விழுந்தாலும் அதிலிருந்த இந்திய மாலுமிகள் உயிருடன் தப்பியது ஒரு அதிசயம் போல இருந்தது. இந்த விபத்து எங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. தொழில்நுட்பத்தில் சிறிய பிழை கூட பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இத்தகைய பெரிய கப்பல்களை பாதுகாப்பாக இயக்க என்ன மாதிரியான முறைகள் தேவை? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் பல வரலாற்று சம்பவங்கள், மர்மக் கதைகள், புத்தக விமர்சனங்கள் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.